ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்டில் 19th லெசனில் ஓல்டு புக்கில் இருக்கிற விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஜயநகரில் பார்த்தோன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ் வந்து இது வந்து இப்போ விஜயநகர் எம்பையரை வந்து எப்படி வந்து நம்ம படிக்க போகிறோம், அதோட சோர்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் விஜயநகர் எம்பையர், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோஷியல் லைஃப், எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன், எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாமனி கிங்டம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். விஜயநகர் எம்பையர் இதோட சோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் 4 டைனஸ்டி இருக்குது. சங்கம், சாலுவா, துலுவா, அரிவிது டைனஸ்டி. இதோட பீரியட் வந்து இந்த விஜயநகர் எம்பையரோட மொத்த பீரியட் வந்து 1336 to 1672. இந்த சோர்ஸஸ் பார்த்தோன்னா லிட்ரேச்சர், ஆர்கியாலஜி, நியூமிஸ்மேட்டிக், இதெல்லாம் இதோட சோர்ஸஸ். அதே மாதிரி லிட்ரேச்சர் சோர்ஸஸில் கிருஷ்ணதேவராயர் எழுதின அமுக்த மால்யதா, கங்காதேவியோட மதுர விஜயம், அல்லசானி பெத்தண்ணாவோட மனுச்சரித்தம், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம விஜயநகர எம்பையரோட எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து அவரோட அக்கௌண்ட்ஸில் வந்து நல்ல வேல்யூபிளான விஜயநகர் எம்பையரோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா மொரோக்கன் ட்ராவலர் இபுன் பட்டூடா, வெனிட்டின் ட்ராவலர் நிக்கோடி கொண்டி, பர்ஷியன் ட்ராவலர் அப்துல் ரசாக் அண்ட் போர்ச்சுகீஸ் ட்ராவலர் டொமினோ பயஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இவர் விஜயநகர் எம்பையரோட சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி பேசியிருக்காங்க. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ரீரங்கம் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தேவராயா 1ல் வந்து பார்த்தா 2, தேவராயா 2ல் வந்து ஸ்ரீரங்கம் காப்பர் பிளேட் ஆஃப் யாரோடதுன்னா தேவராயர் 2 பற்றி, அவரோட அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய பரம்பரை பற்றி அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹம்பி ரூல்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு விஜயநகரத்தோட அது எப்படிலாம் வந்து கல்ச்சுரலுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட காயின்ஸில் வந்து பார்த்தோன்னா அதில் இருந்த ஃபிகர்ஸு, அதில் இருந்து இப்போ என்ன பிடிச்சிருந்தாங்க, அது யாரை பற்றி சொல்லுது, அவங்களோட டைட்டில்ஸ் எல்லாத்தையும், அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த காயின்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. விஜயநகரம் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1336 வந்து அர்கா அண்ட் புக்கா, ஹரிஹரா அண்ட் புக்கான்றவங்க சங்கம் டைனஸ்டியில் இருக்கிறவங்க வந்து விஜயநகர எம்பையர் ஃபவுண்ட் பண்ணாங்க. இவங்க வந்து ஒரிஜினலாக காக்கத்தியா ரூலர் ஆஃப் வாரங்கல் கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவங்க தே வென்ட் டு கம்பிலி அவங்க வந்து கம்பளிக்கு வென்ட் டு கம்பளி வேர் தே ஆர் இம்ப்ரெசன்ட் அண்ட் கன்வெர்டட் டு முஸ்லீம். அங்கே அவர் வந்து கைது பண்ணி முஸ்லீமாக வந்து மதம் மாற்றினாங்க. யாரோட டைம்லனா மாலிக் கஃபூர் பண்ணியிருப்பார். டெல்லி சுல்தானேட் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அடுத்தது வந்து முகமது பின் துக்ளக் டைமில் இது நடந்திருக்கும். ஓகே, அவங்கள வந்து மறுபடியும் வந்து இந்துவாக கன்வெர்ட் பண்ணது யாருன்னா, யாரோட ஹெல்ப் மூலிமானா செயின்ட் வித்யாரண்யரோட முயற்சியால் அவர் மறுபடியும் வந்து இந்துவாக கன்வெர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து தனக்குத்தானே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஒரு புது சிட்டியை ஃபவுண்ட் பண்ணாங்க. அந்த சவுத் ஆஃப் துங்கபத்ரா ரிவர், இதான் துங்கபத்ரா ரிவர்னால் அதுக்கு சவுத்தில் வந்து பார்த்தோன்னா விஜயநகர் எம்பையர் அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பேர் வந்து விஜயநகர்னா என்னென்னா சிட்டி ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இந்த ஹவுசாலியர் கிங்டமும் அந்த டைமில் வந்து டிக்ளைன் ஆகிருந்துச்சு. இதை வந்து ஹரிஹராவும் புக்காவும் பயன்படுத்திட்டு அவங்க நியூ கிங்டம்மை வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே 1346 வந்து அவங்க வந்து மொத்த ஹவுசாலியா கிங்டமையும் அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்து அதையும் விஜயநகர் எம்பையரோட மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் பிட்வீன் த விஜயநகர் அண்ட் சுல்தானேட் ஆஃப் மதுரைக்கு வந்து 40 வருஷமாக நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரோட நடந்துகிட்டே இருக்குது. குமார கம்பனா அவர் வந்து மதுரை மேலே படையெடுத்து போயிட்டு அதை படையெடுத்து போன விஷயத்தை வந்து மதுரா விஜயம் இது எழுதுன வந்து இவரோட ஒய்ஃபான குமாரா கம்பனாவோட ஒய்ஃபான கங்காதேவி. அதில் அவர் வந்து மதுரையில் வந்து சுல்தானேட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, மதுரை சுல்தானேட்னா அப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து படையெடுத்து வந்து எல்லாரையும் வந்து தோக்கடிச்சிட்டு அப்போ அவருடைய சுல்தானேட்டை வந்து அங்கங்கே நிறுவிட்டு போயிருப்பார்.
அதுலேருந்து தான் வந்து இவங்க எல்லாருமே வெளியே வந்து இண்டிபெண்ட்டாக அறிவிச்சிருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார், விஜயநகரம் ஹரிஹரா புக்கா ஓசாலியா கிங்டம் வந்து வீக்காக இருந்ததுனால அதையும் கேப்சர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்த டிசெண்டன்ஸ் வந்து மதுரையும் போய் தாக்கி அதையும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. விஜயநகர எம்பையோட அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹோல் சவுத் இந்தியா அப் டு ராமேஸ்வரம் வரைக்கும் விஜயநகர எம்பையர் கண்ட்ரோலில் வந்துச்சு. இப்படி இது வரைக்கும் வந்து விஜயநகர எம்பையர் கண்ட்ரோலில் வந்துச்சு. இது வந்து துங்கபத்ரா ரிவர். இது கீழே இருந்த மொத்தமும் வந்து விஜயநகர எம்பையர். விஜயநகர எம்பையருக்கும் பாமனி கிங்டம் இங்கே இருக்கிறாங்கல்ல, பாமனி கிங்டம்க்கும் எப்போவுமே சண்டை நடந்துகிட்டே இருந்தது. எதுக்காகனா ராய்ச்சூர் தாப் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ரா ரிவருக்கும் சென்ட்ரல் இருக்கிறது தான் வந்து ராய்ச்சூர் டாப். இதுக்கும் அதே சமயத்தில் வந்து ஃபெர்டைல் ஏரியா ஆஃப் கிருஷ்ணா கோதாவரி டெல்டாக்காகவும் இது போய் இங்கே முடியுது இல்லை, இந்த டெல்டா வந்து யார் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் கிருஷ்ணா கோதாவரி டெல்டா வந்து யாருக்கு சொந்தன்றதுக்கோசமும் இங்கே சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கம் டைனஸ்டி யாருன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, சங்கம் டைனஸ்டி மட்டும் யாருன்னு கேட்குறாங்க. அது யாருன்னா தேவராயா 2. மொத்தமாக இந்த விஜயநகர எம்பையர்லே கிரேட்டஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கிருஷ்ணதேவராயர் தான். சங்கம் டைனஸ்டியில் கிரேட்டஸ்ட் ரூலர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவராயா 2. பட் வந்து இவர் வந்து எந்த ஒரு பாமனி சுல்தானுக்கும் எதிர்த்து ஒரு கிளியரான விக்ட்ரியை வந்து அவர் பெறலன்னு சொல்கிறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் டைனஸ்டி வந்து வீக் ஆகிட்டதுனால சாலுவா டைனஸ்டி ஃபவுண்டு பை சாலுவா நரசிம்மன். சாலுவா டைனஸ்டி அதுக்கடுத்து சங்கம் சாலுவா வந்து யார் ஃபவுண்ட் பண்ணுறாருன்னா சாலுவா நரசிம்மன். இவங்க வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அந்த பீரியட் வந்து 1586 to 1509 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. அடுத்தது வந்து துலுவா டைனஸ்டியில் யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா வீர நரசிம்மா வந்து ஃபவுண்ட் பண்ணார். இவர் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த விஜயநகர் ரூலர்ஸ்ன்னு யார் பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து துலுவா டைனஸ்டியை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட வந்து மிலிட்ரி எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்ப புத்திசாலியாக இருந்தார். இவர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட முதல் வேலையை என்ன பண்ணாங்கன்னா பாதாமி ஃபோர்ஸ் வந்து யாரும் உள்ள நுழையாமல் அதை பார்த்துட்டார். அதே மாதிரி அந்த பாதாமி கிங்டம் வந்து உடஞ்சி அதுவே வந்து டெக்கன் சுல்தானேட்ஸாக ஒரு 5 பாகமாக பிரிஞ்சிருந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, த முஸ்லீம்ஸ் ஆர்மிஸ் வார் டிசிசிவ்லி டிஃபீட்டட் இன் த பேட்டில் ஆஃப் திவானி வந்து இல்லை வந்து முஸ்லீம் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து கிருஷ்ணதேவராயரோடு தோக்கடிக்கிறாரு. அந்த 5 டெக்கன் சுல்தான்கிட்டே இவர் தனித்தனியாக வந்து போட்டி போட்டு 5 பேரையும் வந்து இவர் வந்து இது பண்ணுறாரு. தென் இன்வேட் ராய்ச்சூர் தோப்பை வந்து கைப்பற்றுறாரு. அதனால் வந்து சுல்தான் ஆஃப் பிஜாப்பூருக்கும் இவருக்கும் ஒரு சண்டை வருது. சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் இஸ்மாயில் அதில் ஷா. பட் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து அவரையும் தோக்க அடிச்சுட்டு அந்த இடத்தையும் அண்ட் கேப்சர் த சிட்டி ஆஃப் ராய்ச்சூர், அந்த ராய்ச்சூரை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. எப்போனா 1520. அதுக்கப்புறம் இவர் பிதாருக்கும் போய் பிதாரையும் வந்து கேப்சர் பண்ணி அந்த டெக்கன் சுல்தானேட்டில் அது ஒன் ஆஃப் த இது. ஓகே, கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரிசா கேம்பைனும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கஜபதி ரூலர் பிரதாப ருத்ராவை வந்து இவர் தோக்கடிச்சிட்டாரு. அதனால் வந்து மொத்த தெலுங்கானாவும் வந்து இவர் கண்ட்ரோலில் வந்துச்சு. போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப இவர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஆல்பிக்யூரிக்கு வந்து அப்போ வந்து சென்ட் இஸ் அம்பாசிடர் டு கிருஷ்ணதேவராயர்கிட்ட அவர் ஒரு அம்பாசிடரை வந்து சென்ட் பண்ணுறாரு. இவங்க வந்து வைஷ்ணவேட்ஸாக இருந்தாங்க. யார் இவங்க வந்து பெருமாளை கும்பிடுறாங்க. துலுவா டைனஸ்டி வந்து பெருமாளை கும்பிடுறவங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே சிவனை கும்பிடுறாங்க. விருபக்ஷா அப்படின்றவரை சிவனை கும்பிடுறாங்க. இவர் வந்து எல்லா மதத்தையும் வந்து மதித்தார். இவர் வந்து நிறைய லிட்ரேச்சரையும் ஆர்ட் ஒர்க்கையும் இவர் வந்து ஆதரித்தார். அதனால் இவரை வந்து ஆந்திரா போஜா அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் கொடுத்தாங்க. இவர்கிட்ட வந்து 8 மினிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அஷ்டபிரதான் வந்து யார்கிட்ட இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க. அஷ்டதிக்கஜர் வந்து பார்த்தோன்னா இவரோட கோர்ட்டில் விஜயநகர் பேரரசோட இருந்த கிருஷ்ணதேவராயர் கோர்ட்டில் இருந்தாங்க.
அல்லசானி பெத்தண்ணா வந்து பார்த்தோன்னா ரொம்ப இவர் கிரேட்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் இவரை வந்து வாஸ் கால்டு ஆந்திரா கவி பிதாமகா. ஆந்திரா கவி பிதாமகான்னு யார் சொல்கிறாங்க? அல்லசானி பெத்தண்ணாவை ஆந்திரா கவி பிதாமகா அப்படின்னு சொல்கிறது வந்து அல்லசானி பெத்தண்ணா. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கான மனுச்சரித்தம், ஹரிகதசரம், பிங்காலி சுர்ரண்ணா அண்ட் தெனாலி ராமகிருஷ்ணா வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்காலராக இருக்காங்க. கிருஷ்ணதேவராயரே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து தெலுங்கு ஒர்க்கான அமுக்த மால்யதா, சான்ஸ்கிரிட் ஒர்க்கான ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம் போன்ற நூலை வந்து எழுதியிருந்தார் சான்ஸ்கிரிட்டில். இவர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் நிறைய டெம்பிளை வந்து மோஸ்ட் ஆஃப் த டெம்பிளை வந்து இவர் தான் வந்து ரிப்பேர் பண்ணார். இவர் வந்து பார்த்தோன்னா விட்டல்வேஸ்வர் ஆஃப் அசர் ராமசாமி டெம்பிள் அட் விஜயநகரை இவர் தான் பில்ட் பண்ணார். பில்ட் ஏ நியூ சிட்டி கால் நாகலாபுரம் இன் மெமரி ஆஃப் ஹர். இவரோட குயினான நாகலா தேவியோட மெமரிக்காக புது சிட்டியவே பில்ட் பண்ணியிருப்பார், அதான் நாகலாபுரம். இவர் வந்து நிறைய ராஜ கோபுரத்தை வந்து பில்ட் பண்ணியிருப்பார். அவர் டெத்துக்கு அப்புறம் அச்சுத தேவா அண்ட் வெங்கடா வந்து த்ரோனுக்கு வந்தாங்க. ராமராயரோட ஆட்சியில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அந்த டெக்கன் சுல்தானேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பிஜப்பூர், அகமதுநகர், கோல்கண்டா, பிதர் அண்ட் பிரார், இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரார் வந்து இவர் கைப்பற்றிட்டு இருப்பார். அதனால் வந்து இந்த 4 பேர் வந்து சேர்ந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா 1565 வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். இதை தான் வந்து ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமராயரை வந்து இம்ப்ரிசன் பண்ணி அவரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த சிட்டி ஆஃப் விஜயநகரா வந்து அழிச்சிடுறாங்க மொத்தமாக. இந்த பேட்டில் தான் வந்து எண்ட் ஆஃப் த விஜயநகரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அரவிது டைனஸ்டி வந்து ராமராயரோட தம்பி வந்து பார்த்தோன்னா திருமலை, அவரே வந்து என்ன சொல்லிக்குவார், சரி நம்ம ஒரு இது பண்ணலாம், அதாவது அவரே வந்து கிரியேட் பண்ணியிருப்பார், நாங்கள் அரவிது டைனஸ்டி விஜயநகர் டைனஸ்டியோட நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். திருமலை, ஸ்ரீரங்கா அண்ட் வெங்கடா டூலாம் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். லாஸ்ட் ரூலர் ஆஃப் விஜயநகர், இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீரங்கா 3 லாஸ்ட் ரூலர் ஆஃப் விஜயநகர் கிங்டம் யாருன்னா ஸ்ரீரங்கா 3 தான் வந்து விஜயநகர கிங்டமோட லாஸ்ட் ரூலர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. கிங்குக்கு வந்து மொத்த பவர் இருந்துச்சு. எதுலனா எக்ஸிக்யூட்டிவ்க்கு, ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ் மேட்டரில் எல்லாத்துக்கும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. இவர் தான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இந்த சக்சஷன் டு த த்ரோன் வந்து ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஹெரிடிட்ரி, பரம்பரையாக அவங்க அப்பா அவங்க தான் வந்து த்ரோனுக்கு வந்து வர ப்ராசஸ் வந்து இங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதே பிரிட்டிஷில் என்ன இருக்குது, மூத்த பையனோட பையன் அவங்க தான் வந்து வர்றதுக்குன்னு அங்கே வந்து விதிமுறை இருக்குது. அதே மாதிரி உஸ்பர்ஷன்னா வந்து அபகரிக்கிறது, த்ரோனை வந்து அபகரிக்கிறது. சாலுவா நரசிம்மன் கேம் டு பவர் பை எண்டிங் த சங்கம் டைனஸ்டி. சங்கம் டைனஸ்டியில் இருக்கிற ஒரு குழந்தைய கொண்டுட்டு தான் வந்து ஒரு ராஜா, அவர் வந்து ரொம்ப சைல்டாக இருப்பார், அவரை கொண்டுட்டு தான் வந்து சாலுவா டைனஸ்டியில் சாலுவா நரசிம்மன் வந்து வந்திருப்பார். அதை தான் சொல்கிறாங்க அஸ்பிரேஷன்னா எஸ்பிரேஷன்னா வந்து அபகரிக்கிறது. கிங்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. எம்பையரை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா என்ன சொல்கிறது, மண்டலம்ஸ், நாடு, ரொம்ப முக்கியம் இது, மண்டலம், நாடாக பிரிச்சிருப்பாங்க. நாடுக்கு அப்புறம் என்ன ஸ்தலஸ், அப்புறம் வந்து கிராமாஸாக பிரிச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி அந்த மண்டலத்தோட கவர்னர் வந்து என்ன சொல்கிறாங்க, மண்டலேஸ்வரர் ஆர் நாயக் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து லோக்கல் அத்தாரிட்டிக்கு வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவர் கொடுத்துருப்பார். லேண்ட் ரெவென்யூ பார்த்தோன்னா ட்ரிபியூட்ஸ் அண்ட் கிஃப்ட் ஃப்ரம் வேசல்ஸ்னால் வந்து அடிமைகள்னு அர்த்தம். அடிமைக்கு வந்து அவங்களாம் வந்து அவர் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா, அது ஃபியூடேட்ரிச் நிலப்பிரபுத்துவங்கள், கஸ்டம்ஸ் வந்து போர்ட்டில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்களா அது, டேக்ஸஸ் ஆன் வேரியஸ் ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷன்ஸு அண்ட் அதர், இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வேறு இன்கம் சொல்கிறாங்க. லேண்ட் ரெவென்யூ பார்த்தோன்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சோ அதில் 1/6. சிவாஜி டைமில் 1/4, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, ஓகே. இதில் வந்து 1/6.
த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த கிங் அண்ட் சேரிட்டிஸ் கிவன் பை ஹிம் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் சேர்ந்து தான் வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸில் வந்து பார்த்தோன்னா நீதி வழங்குறதுல ரொம்ப ஒரு கடுமையான தண்டனைகளை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. மியூட்டிலேஷன்னா வந்து சிதைக்கிறது, உடலை சிதைக்கிறது, அப்படியே தூக்கி அவங்க யானையை போட்டு மிதிக்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து பனிஷ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஹார்ஷாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயநகர எம்பையர் வந்து வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்தது. இதில் வந்து பார்த்தோன்னா கேவலரி, இன்ஃபேண்ட்ரி, ஆர்டிலரி, எலிஃபென்ட்ஸ் இது எல்லாமே இருந்தது. ஹைப்ரிட் ஹார்சஸ் வந்து வெளிநாட்டில் இருந்து அவங்க வந்து ட்ரேடர்ஸ் மூலிமா வாங்கினாங்க. டாப் கிரேட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்க, நாயக்ஸ் ஆர் பொலிகர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து லேண்ட் வந்து லியூ அப்படின்னா என்ன, அதுக்கு பதிலாக வந்து அவங்க சர்வீஸுக்கு வந்து பார்த்தோன்னா லேண்டை வந்து கொடுத்தாங்க. இந்த லேண்ட் சிஸ்டம், இக்தாதார் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க. லேண்டை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுத்த லேண்டை வந்து அமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட், இது வேர்டிங் வேறு எங்கேயும் இல்லை, அதனால இது இம்பார்ட்டண்ட். சோல்ஜர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கேஷாக கொடுத்தாங்க. சோல்ஜர்ஸ்க்கு கேஷாக கொடுத்தாங்க, அதை மெயின்டைன் பண்ணுற அதிகாரிக்கு லேண்டாக கொடுத்தாங்க. அல்லாசானி பெத்தன்னா வந்து பார்த்தோன்னா அவர் எழுதின மனு சரித்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா 4 கேஸ்ட் இருந்தது, வர்ணா சிஸ்டம் இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து அவங்களோட விவிட்னா தெளிவான அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தெளிவான அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ளெண்டர்ஸ்னால் பெரிய பில்டிங் இருந்துச்சு, இவங்க ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாரின் அக்கௌண்ட்ஸ். விஜயநகரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பில்டிங், அழகான பில்டிங்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. சில்க் அண்ட் காட்டன் தான் அந்த டைமில் வந்து மெயின்லாம் யூஸ் பண்ணாங்க ஃபார் ட்ரெஸ்க்கு, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும். பர்ஃப்யூமையும் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸை வந்து பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பையஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா பியூட்டிஃபுல் ஹவுசஸ் ஆஃப் த ரிச் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓல்டு சர்வன்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ரொம்ப அழகான வீடுகளும் அதே மாதிரி நிறைய வேலையாட்களும் இருந்ததாக வந்து டொமினோ பையஸ் வந்து சொல்லியிருப்பார். நிக்கோலோ கான்டி என்ன சொல்லியிருப்பார்னா ஸ்லேவரின்றது இருந்தது அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பாங்க, நிக்கோலோ டி கான்டி வந்து சொல்லியிருப்பார். டான்ஸிங், மியூசிக், ரஸ்லிங்கு, கேம், சூதாடுறது, சேவல் சண்டை, இது எல்லாமே வந்து அவங்க பொழுதுபோக்கு, அம்யூஸ்மெண்ட்னா பொழுதுபோக்குக்காக இருந்ததுன்றாங்க. சங்கமில் வந்து ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா சீஃப்லி வந்து சைவவேட்ஸாக இருந்தாங்க, சைவத்தை வந்து பின்பற்றவங்களாக இருந்தாங்க. சங்கம் மட்டும்தான் சைவம், மற்றவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அதர் டைனஸ்டிஸ் எல்லாமே வைஷ்ணவேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சைவத்தில் வந்து விருபக்ஷா, அவங்களோட குலதெய்வம் வந்து விருபக்ஷாவை வந்து அவங்க கும்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவம் ஆஃப் ராமானுஜம் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்ததுன்றாங்க. எல்லா கிங்கும் வந்து எல்லா மதத்தையும் மதித்தாங்க. பர்போசா என்ன சொல்கிறாருன்னா அங்கே வந்து அவங்க மதத்தை என்ன வேணால் அவங்க பின்பற்றிக்கலாம். முஸ்லீம்ஸும் பார்த்தோன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலைக்கு எடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா தர்கா, அது எதை வேணால் ஒர்க்ஷிப் பண்ணுறதுக்கு எதை வேணால் அவங்க பில்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃப்ரீடம் அங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் டெம்பிள் வந்து கட்டியிருந்தாங்க, நிறைய ஃபெஸ்டிவல் வந்து அவங்க கொண்டாடினாங்க அப்படின்ட்டு பர்போசா வந்து சொல்லியிருப்பார். எபிக்ஸும் புராணமும் அந்த டைமில் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது சொல்கிறாங்க. இந்த உமனோட பொசிஷன் வந்து அப்போ ஒன்றும் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, கொஞ்சம் பேர் தான் படிச்சிருந்தாங்க, நிறைய பேர் படிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கங்காதேவி பார்த்தோன்னா ஒய்ஃப் ஆஃப் குமார கம்பனா, அவங்க வந்து மதுரா விஜயம்ன்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அடுத்தது வந்து அண்ணம்மா அண்ட் திருமலை அம்மா, இவங்க எல்லாம் வந்து ஃபேமஸான போயட்டு. இதுவும் இம்பார்ட்டன்ட், இது வேறு எந்த புக்லையும் கிடையாது. அண்ணம்மா, திருமலை அம்மா வந்து ஃபேமஸான போயட்டு. அக்கார்டிங் டு நுனிஸ் என்ன சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறது, லார்ஜ் நம்பர் ஆஃப் உமன்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க ராயல் பேலஸில் ஃபார் டான்ஸிங்கும், அங்கே வந்து வேலை செய்யறதுக்கும். அண்ட் பிளானிக்யூன் பியரர்னால் பல்லாக்கு தூக்குறவங்க, அது இங்கே எழுதுகிறேன். பல்லாக்கு தூக்குறாங்கள்ல, அவங்களையும் வந்து நிறைய பேர் அங்கே வந்து வேலைக்கு வச்சுருந்தாங்க. ஓகே, இவங்க என்ன சொல்லுது, நுனிஸே என்ன சொல்கிறேன்னா நுனிஸ் சொல்கிறான்னு இல்லை இங்கே கிளியராக, இந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் அதாவது பெண்களை வந்து கோயிலுக்கு வந்து ஒத்துட்ருவாங்கல்ல, அது வந்து ப்ராக்டிஸில் இருந்ததுன்றாங்க. பையஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவதாசி சிஸ்டம் வந்து அந்த டைமில் பயங்கரமாக இருந்தது. பாலிகேமி வந்து ராயல் ஃபேமிலிஸில் வந்து
அதே மாதிரி சத்தி வந்து கௌரவப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு நுனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சத்தியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். எக்கனாமிக் கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் ரொம்ப வெல்த்தியாக இருந்தது விஜயநகர எம்பையர் தான். வெல்த்தியஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து விஜயநகர் எம்பையர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா சீஃப் ஆக்குபேஷனாக இருந்தது. அதே மாதிரி இவர் வந்து கிரேட் சென்டர் ஃபார் ட்ரேடுக்கு வந்து ஒரு கிரேட் சென்டராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட முதன்மையான கோல்டு காயின் வந்து வாராகன், இவங்களோட சிம்பிளும் வந்து வராஹா. இவங்க விஜயநகர எம்பையரோட சிம்பிளும் வந்து சாளுக்கியா ஃபாலோ பண்ண வாராகா தான் அது வந்து அவங்க சிம்பிள் எம்பலமாக வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த வெயிட் அண்ட் மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸுக்கு அதோட வெயிட்டும் அதோட மெஷரும் பிளேஸுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து விஜயநகர் எம்பையரோட கோல்ட் காயின் வந்து வராஹா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் கோஸ்டல் அண்ட் ஓவர்சீ ட்ரேட்ஸ், உள்நாட்டு என்ன சொல்கிறது துறைமுகத்தில் வெளிநாட்டு எல்லாமே வந்து ரொம்ப வந்து பயங்கர ப்ராஸ்பெக்டிவாக இருந்தது. சீ போர்ட்ஸ் ஆஃப் இந்த மலபார் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீ போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீஃப் இதுலேயே முதன்மையானது பார்த்தோன்னா கண்ணூர் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதன்மையான சீ போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் கான்டாக்ட் யார் கூட வச்சுருந்தாங்கன்னா பெர்ஷியா, அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, போர்ச்சுகல்ஸ் அந்த வெஸ்ட்டு, பர்மா, மலேசியா அண்ட் சைனா கூடலாம் வந்து வெஸ்ட்லேயும் பர்மா அண்டு மலேசியா பெனின்சுலர் அண்ட் சைனாவோட ஈஸ்ட் கூடயும் வந்து அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸ்போர்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் என்னென்னா காட்டன் அண்ட் சில்க் காட்டனை வந்து பார்த்தோன்னா ஸ்பைசஸ், ரைஸு, அயன்னு, சால்பீட்டர்ன்றது அந்த ஒரு கல், அதை வச்சு வந்து கூல் பண்ணுவாங்க. ஒரு பளிங்கல் மாதிரி குட்டிகிட்டே இருக்கும், அதை சொல்லலாம் சால்பெட்டர் அண்ட் சுகர்லாம் வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ணது என்ன வாங்கினாங்கன்னா ஹார்ஸு, பியல்ஸு, காப்பரு, கோரல், முத்துக்கள், மெர்க்குரி, சைனா சில்க்ஸு, வெல்வெட் கிளாத் இது எல்லாமே வந்து வாங்கினாங்க. ஆர்ட் ஆஃப் ஷிப் பில்டிங்கும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன். இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்களோட பெரிய வந்து ஒரு மொமெண்டமே என்ன தெரியுமா, இவங்களோட மகுடமே அந்த மாதிரி டெம்பிள் பில்டிங் தான், கோயில் கட்டினது தான். இவர் வந்து பார்த்தோன்னா இதில் முக்கியமான இப்போ விஜயநகர ஸ்டைலுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சருக்குன்னு ஸ்டைல் என்னென்னா உயரமான ராஜகோபுரம், கேட்வே. இது வந்து தஞ்சாவூர் டெம்பிள் வந்து பார்த்தோன்னா கருவறைக்கு மேலே கோயிலை கோபுரத்தை உயரமாக கட்டியிருப்பாங்க, அது வந்து திராவிடன் ஸ்டைல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், இப்போ கோயிலுக்குள்ள நுழையிறோம்ல, உள்ளே நுழையும் போதே அந்த கோபுரமே பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதை தான் வந்து கேட்வே அப்படின்றாங்க. அதை உயரமாக கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, என்ன சொல்கிறது ஒரு 1000 கால் மண்டபம், 100 பில்லர் கொண்ட மண்டபம் கட்டி அதில் ஒரு இப்போ கல்யாண உற்சவம்லாம் நடத்துகிறாங்க பாரு, கல்யாண மண்டபம் வித் அந்த பில்லர்லலாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து ஹார்ஸோட உருவத்தை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறது ஒரு பெரிய பெரிய கோயிலெல்லாம் வந்து 1000 கால் மண்டபம் இருக்கும், சின்ன கோயிலில் 100 கால் மண்டபம் இருக்கும். காம்பவுண்ட் மாதிரி ஏற்றி பண்ணுறது அது எல்லாமே இவரோட டைமில் வந்தது தான். இது வந்து சொல்கிறது தெய்வத்தை வந்து அதில் உட்கார வச்சு அது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மண்டபம் வந்து கட்டியிருப்பாங்க. அம்மன் ஷ்ரைன்ஸ் வந்து என்ன சொல்கிறது ஏற்கனவே இருக்கிற கோயிலில் வந்து ஓகே அம்மனோட சன்னதி வந்து பார்த்தோன்னா வாஸ் ஆடட் டு த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெம்பிள் டியூரிங் திஸ் பீரியட். இப்போ ஒரு கோயிலில் அவருக்கு வந்து அம்மன் சன்னதியை கூட சேர்த்து ஆட் பண்ணது இவரோட டைமில் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஜயநகர் ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா ஹம்பி ரூயின்ஸ் ஆர் சிட்டி ஆஃப் விஜயநகரில் வந்து நம்ம பார்க்கலாம். விட்டலா சுவாமி
அண்ட் அசர் ராமசுவாமி டெம்பிள்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். வரதராஜா அண்ட் ஏகாம்பரநாதர் டெம்பிள் அட் காஞ்சிபுரம் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த விஜயநகர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்கிறாங்க. ராஜகோபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் வந்து இவர் கட்டினது தான், இவரோட பீரியடில் கட்டினதான் சொல்கிறாங்க. இவரோட இது வந்து நாயக் ரூலர்ஸ் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. மெட்டல் இமேஜ் ஆஃப் கிருஷ்ணதேவராயர் அவரோட கோயினான திருப்பதியை வந்து மெட்டல்லாம் வந்து அப்படியே ஸ்டாச்சுவாக உருக்கி அந்த மைஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம்ல டான்ஸிங்கள், அதே மாதிரி இதை கேஸ்டிங் ஆஃப் மெட்டல் இமேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு மெட்டல் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து பார்த்தோன்னா வாஸ் ஆல்சோ பேட்ரனைஸ்டு பை த ரூலர் ஆஃப் விஜயநகர். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லாமே இவங்க டைமில் வந்து ஃப்ளோரிஷ் ஆச்சு. என்ன சொல்கிறது, தெர் வாஸ் ஏ கிரேட் டெவலப்மெண்ட் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ். அவங்க பீக் ஆஃப் த லிட்ரேச்சர் அச்சீவ்மெண்ட்டுன்னு வந்து யாரோட டைமில் வந்து அச்சீவ் ஆச்சுன்னு சொன்னால் கிருஷ்ணதேவராயரோட டைமில் தான் வந்து அது வந்து அச்சீவ் ஆச்சு. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த இவரோட அச்சீவ் ஆச்சு. அதே மாதிரி இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவரே வந்து பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட்லேயும் தெலுங்குலேயும் ஸ்காலர். இவரோட ஃபேமஸான வந்து கோட் போயிட்டானா அல்லாடி பெத்தண்ணா வந்து சிறந்த தெலுங்கு லிட்ரேச்சர்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து பாதாமி கிங்டம் போயிடலாம். இவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாதாமி கிங்டம் வந்து பாமனி கிங்டத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா அலாவுதீன் பாதம் ஷா. இவர் என்ன சொல்கிறாங்க, அசான் கங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட இன் 1347 இவங்க வந்து விஜயநகர எம்பையரோட கான்டெம்பரரி. இவங்களோட கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா குல்பர்கா. தெர் வாஸ் ஏ லா. இங்கே வந்து அந்த டைமில் பார்த்தோன்னா 14 சுல்தானேட்ஸ் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க அந்த கிங்டம்மை அப்படின்னு சொன்னால். அமாங் தெம்மில் வந்து அவங்களில் வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் பாதம் ஷா, முகமது ஷா ஒன், அவரோட பீரியடில் மொத்தம் 14, அதாவது அவரோட பீரியட் கிடையாது, நம்ம இந்த பாமினி கிங்டத்தையே 14 கிங்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா அலாவுதீன் பாதம் ஷா, முகமது ஷா ஒன், ஃபெரோஸ் ஷா, இவங்க எல்லாம் வந்து முக்கியமான கிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அகமது வாலி ஷா வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அதில் ஒரு கிங்கான அகமது வாலி ஷா வந்து தன்னோட கேபிட்டலில் வந்து குல்பர்கா டு பிதாருக்கு வந்து மாற்றிருப்பார். ஓகே, அடுத்தது வந்து யாரோட டைமில் வந்து பாமனி கிங்டம் வந்து அது உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது ஷா 3 டைமில் தான். இவர் வந்து பார்த்தோன்னா இட் எக்ஸ்டெண்ட் அரேபியன் சீலேருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும், ஆன் த அரேபியன் சீலேருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும், ஈஸ்டில் என்ன சொல்லுது வெஸ்ட், இட் எக்ஸ்டெண்ட் வெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் கோட் டு பாம்பே வரைக்கும். அந்த ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இட் எக்ஸ்டெண்ட் த்ரூ காக்கிநாடா டு த மவுத் ஆஃப் த ரிவர் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. த சக்ஸஸ் ஆஃப் த முகமது ஷா யார் மூலியமானா அவரோட மினிஸ்டரான முகமது கவான்ன்றதா அவர் மூலிமா தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகே, பாமனி கிங்டம் வந்து முகமது ஷாவோட கைடன்ஸில் வந்து அதோட உச்சத்தை தொட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெர்ஷியன் மெர்ச்சன்ட்டு. இவர் வந்து பார்த்தா இந்தியாவுக்கு எப்போ வந்தாருன்னா 42 இயர்ஸில் வந்து வந்தார். பாமனி கிங்டமில் வந்து அவர் வந்து வேலை பார்த்தாரு. ஸ்லோலாக வந்து இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு அவரோட தகுதி மூலிமா உயர்ந்தார். இவர் வந்து கிங்குக்கு வந்து ரொம்ப லாயலாக இருந்தார். இவர் ரொம்ப சிம்பிள் லைஃப்பை வந்து வாழ்ந்தார். அண்ட் வாஸ் பெருந்தன்மை உடையவர், மேக்னனமஸ்ன்னு சொல்கிறாங்க, பெருந்தன்மை உடையவர். இவர் வந்து பார்த்தோன்னா படித்தவர், லேர்ன்டு பர்சன். இவர்கிட்ட வந்து ரொம்ப நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நிறைய நாலேஜ் வந்து அவர்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது நிதி கொடுத்து காலேஜஸ்ஸு பிதாரில் வந்து ஒரு காலேஜை வந்து கட்டினார். இவர் வந்து பார்த்தோன்னா பெர்ஷியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து அதை கட்டினார். இவர் வந்து வழி நடத்தினார், என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான வார்ஸ் எல்லாமே வழி நடத்தி போனார். விஜயநகரா, ஒரிசா, சீ பைரட்ஸ் எல்லாமே வந்து அரேபியன் சீல வந்து கட்டுப்படுத்தினார். இவரோட கான்குவஸ்ட் இன்க்ளூட் கொன்கன், கோவா அண்ட் கிருஷ்ணா கோதாவரி டெல்டாவில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா படையெடுத்து போனார். இதனால் வந்து பாமனி எம்பையரே வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இவர் வந்து சுல்தானோட கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கணும். யார் மேலேனா நோபல்ஸ் மேலேயும் அந்த ப்ராவின்சஸ் மேலேயும் சொல்லிட்டு ராயல் ஆஃபீஸர்ஸை வந்து ஒவ்வொரு ப்ராவின்சஸாக வந்து ஈச் ப்ராவின்சஸுக்கு ஒரு ராயல் ஆஃபீஸர் வந்து
அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவர் தான் வந்து அந்த ஃபோர்ட்டோட மொத்த கண்ட்ரோலும் எடுத்துட்டாரு. அலவன்ஸ் எல்லாமே நோபல்ஸ்க்கு வந்து குறைக்கிறாரு. இதனால் வந்து நோபல்ஸ்க்கு வந்து பிடிக்கல. அதனால் வந்து டெக்கானியா நோபல்ஸ் வந்து பார்த்தோன்னா சதி பண்ணி கவானை கொல்றதுக்கு முயற்சி பண்ணார். இது சுல்தானை தூண்டி அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்குற அளவுக்கு வச்சார். அவர் இறந்துட்டதுக்கப்புறம் கவானை வந்து தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பவரே வந்து அப்படியே கம்மியாயிட்டு அங்கே இருக்கிற ரூலர்ஸ் கவர்னர்ஸ் எப்படி சொல்கிறது, அங்கே வந்து சின்ன ப்ராவின்சஸ் கவர்னர்ஸே வந்து தனிக்குத்தானே வந்து இண்டிபெண்ட் அறிவிச்சிட்டாங்க. எப்போன்னா 1526 அதை வந்து 5 சுல்தானேட்டாக வந்து பிரிஞ்சிச்சு. அகமது நகர், பிஜாப்பூர், பெரார், கோல்கொண்டா, பிதார் அப்படின்ட்டு பிரிஞ்சது. அதை வந்து லேட்டராக என்ன சொல்கிறாங்க, டெக்கன் சுல்தானேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலி டேட்டை ஆஃப் சங்கம் டி யார், விருபக்ஷா. ஏன்னா வந்து அவங்க வந்து சிவனை கும்பிடுறாங்க, மற்றவங்க எல்லாமே வைஷ்ணவிட்ஸ். முகமன் ட்ரேட் ஆஃப் பெர்ஷியா, கிருஷ்ணதேவாஸ் துலுவா டைனஸ்டி வந்து பிலப் பண்ண. அசரா ராமசுவாமி டெம்பிள் வாஸ் பில்ட் அட் விஜயநகர், ஹம்பி. த ஃபவுண்டர் ஆஃப் பாமி இது வந்து யார், அலாவுதீன் பாதம் ஷா. ஓகே. அபுல் ரசாக், இபன் பத்துல்லா, மொராக்கோ, பையஸ், இதெல்லாம் தெரியும்ல நம்மளுக்கு. இது ஓகே, விட்டுருங்க. தப்பு. யார் எழுதியிருப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து போட உங்களுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விஜயநகர் பாமனி இது வந்து ஓல்டு புக்கில் கம்ப்ளீட்டட்.